நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி வக்கரம், புதன் அஸ்தமனம், பெற்றோர்கள் உசார், பிள்ளைகள் ரகசியங்களை அறிவீர். இந்த பதிவினுடைய தலைப்பு. துலாம் ராசிக்கு 6வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் வருகிறார். பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் 6ஆம் வீட்டில் சனி பகவான் செல்வது ஒரு 30 வருடங்களுக்கு பிறகு ஒரு அதிர்ஷ்டகரமான அமைப்பு தான். ஆனால் 6ஆம் வீட்டில் சனி வக்கரகதியில் வரும்போது உங்களுக்கு 5ஆம் வீட்டையும் இயக்குவார். அப்போ மன நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, குடும்ப சூழ்நிலையில் உங்களுக்கு பிரச்சனை தான். சனி 6ஆம் வீட்டில் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது உங்களுக்காக இருந்தாலும் சரி, குடும்ப நபர்களுக்காக இருந்தாலும் சரி, யாருக்காவது ஒருத்தருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடும். சனி வக்கரமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி. அது பார்த்திங்கன்னா சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் சனி வக்கரகதியில் வரும்போது குடும்பத்தில் சுகர், சர்க்கரை வியாதி, சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக போயிடும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி வக்கரமாக வரும்போது பார்த்தீங்கன்னா கை காலில் குடையும். பார்த்தீங்கன்னா கை கால் முட்டி மூட்டி எலும்புலாம் வலிக்கும். இரவு படுத்து தூங்கி அஞ்சு நடக்கும்போது சடக்கு சடக்குன்னு படக்கு படக்குன்னு சத்தம் வரும். ஏன்னா உத்திரட்டாதியில் சனி வக்கரமாக வரும்போது துலாம் ராசி என்பளுக்கு உங்களுக்காக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்ப நபர்களுக்காக இருந்தாலும் சரி, யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போய் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தி விடும். துலாம் ராசிக்கு 9, 12ஆம் அதிபதி தான் புதன். புதன் அஸ்தமனமாக ராகு பார்வையில் வரப்போகிறார். புதன் அஸ்தமனமாக ராகு பார்வையில் வரும்போது தொலை தொடர்புகள் மூலம், செல்போன் மூலம், வெளியூர் வெளியிடம் வெளிநாடு மூலம் துலாம் ராசி என்பதற்கு இந்த காலகட்டத்தில் ஒரு எச்சரிக்கையை காட்டக்கூடிய ஒரு அமைப்பு. செல்போனு மீடியாவில் இருக்கக்கூடியவர்கள், தொலை தொடர்புகளில் இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். 12ஆம் அதிபதி அஸ்தமனமாக ராகு பார்வையில் இருக்கும்போது துலாம் ராசி அன்பர்கள் இது பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் இருப்பவர்கள், நடிகர்கள், நடிகைகள் இந்த காலகட்டத்தில் பாலியல் வழக்குகளில் சிக்கிக்கிட்டு சிறை செல்லக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்பட்டுரும். பெற்றோர்களாக இருந்தால் பிள்ளைங்களை ரகசியமாக கண்காணிக்கணும். ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்குறீங்க, பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, 18 வயது கீழே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க செல்ஃபோனோட யாரிடம் பேசுகிறாங்க அப்படின்னு ரகசியமாக கண்காணிக்கணும். அல்லது பிள்ளைங்களை கண்டிக்கணும். இந்த காலகட்டத்தில் புதன் அஸ்தமனமாக ராகு பார்வையில் இருக்கும்போது பிள்ளைங்க ரகசியமாக ஃபோனில் பேசி அது குடும்பங்களுக்கு தெரிந்து அவங்கள சண்டை பிடிச்சி அவங்க விபரீத முடிவுகள் எடுக்கக்கூடிய, வீட்டை விட்டு ஓடி போகக்கூடிய சூழ்நிலாம் பெரும்பாலும் உண்டு. அதை கண்டுபிடிச்சி காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி சிறைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை கூட இந்த புதன் ராகு பார்வை ஏற்படுத்திடும். ஏன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி தான் புதன். 9ஆம் அதிபதி புதனாக இருக்கும்போது அவர் அஸ்தமனமாக இருக்கும்போது இளைஞர்களாக இருந்தால் அப்பா அம்மாவுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துவது, பெற்றோர்களாக இருந்தால் பிள்ளைங்களுடைய ரகசியத்தனங்களை அறிந்து அவங்கள கண்டிட்டு இப்போ சரிப்படுத்தி கொள்ளுங்க. துலாம் ராசியை பொறுத்தவரை பெற்றோர்கள் பேச்சையும் கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய பெரியோர்களுடைய பேச்சையும் கேட்க மாட்டீங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு இதில் ஒரு குழந்தையாக பிறந்த உடனே அவங்க மேலே சனி தலையில் அமர்ந்துடுவார். ஏன்னா உங்கள் ராசியில் தான் சனி உச்சம். சனி உச்சமாக இருக்கும்போது ஒரு பிடிவாதம், ஒரு ரகசியத்தனம் உங்களிடம் காலம் கடக்கும் வரை இருந்துகிட்டே தான் இருக்கும். உங்களுடைய ரகசியங்களை வெளியில் யாருமே கண்டுபிடிக்க முடியாது. 9ஆம் அதிபதி அஸ்தமனமாக இருக்கும்போது 5ஆம் வீட்டிலிருந்து ராகு பார்வையில் இருக்கும்போது
படித்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தி படிப்பது நல்லது. காதல் விவகாரங்களில் கவனம் செலுத்தினீங்கன்னா பெற்றோர்களுக்கு உங்களால் கெட்ட பெயர் வந்துடும். 12ஆம் அதிபதி அஸ்தமனமாக ராகு பார்வையில் இருக்கும்போது சிலருக்கு பார்த்தீங்கன்னா கை காலில் பிப்பு, அரிப்பு, கட்டி, கொப்பளம் இருந்தாப்புல நரம்பு பிடிச்சிக்கிறது, காலில் சுளுக்கிக்கிறது, இந்த மாதிரியான அமைப்பும் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை ஏற்படும். ஏன்னா 12ஆம் அதிபதி அஸ்தமனமாக இருந்தால் காலில் நடந்து போகும்போது இருந்ததாப்புல சுளுக்கும், கை காலில் பிப்பு, அரிப்பு இருந்ததாப்புல கொப்பளம் வரும், இருந்ததாப்புல பிச்சிக்கும். அது மாதிரி சொரிகிற மாதிரியான சூழ்நிலை 5, 11ஆவது வீட்டில் ராகு புதனும் அமரும் போது இந்த காலகட்டங்களில் துலாம் ராசி என்பதுக்கு ஏற்படும். கமிஷன், தரகு, புரோகர் தொழில் செய்யக்கூடியவர்கள், நெட்டில் போய் விளையாண்டு கொண்டிருப்பவர்கள், மற்றவர்களிடம் பணங்காசு இந்த காலகட்டத்தில் நண்பர்களுடன், கூட்டாளிகளுடன், மாம மச்சனன்கள், உறவுகளுடன் நல்லா பழக்க வழக்கம் வச்சுக்கிட்டு பணங்காசு கொடுக்கல் வாங்கலில் ஈடுபாடு கொண்டிருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி என்பவர்கள் மிகுந்த கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லைன்னா உங்களிடமிருந்து பணத்தை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. கேது நட்சத்திரத்தை கேதுவை புதன் அஸ்தமனமாக கடக்கும்போது ராகு பார்வை செய்கிறார். அப்போ உடல்நிலையில் கவனம். உங்களுக்காக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்ப நபர்களுக்காக இருந்தாலும் சரி, பார்த்தீங்கன்னா சுளுக்கு பிடிச்சிக்கிறது, தசை பிடிச்சிக்கிறது, கை காலில் பிப்பு, அரிப்பு, கட்டி, கொப்பளம், இந்த மாதிரி எதிர்பாராத பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி என்பதற்கு ஏற்படுத்திவிடும். உங்களுக்காக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்ப நபர்களுக்காக இருந்தாலும் சரி. ஏன்னா உங்களுக்கு 6ஆவது வீட்டிலே சனி வக்கரகதியில் செல்கிறார். 6ஆம் வீட்டில் சனி இருப்பது நன்மை தான். ஆனால் அந்த 6ஆம் வீட்டில் சனி வக்கரமாக இருப்பது துலாம் ராசிக்கு சாதகமில்லாத அமைப்பு. ஏன்னா 5ஆம் வீட்டையும் இயக்குவார். அப்போ 5ஆம் இடம் அறிவு, 5ஆம் இடம் ஒருவருடைய அறிவு, ஆற்றல், மன எண்ண புத்தி. 5ஆம் வீட்டை சனி இயக்கும் போது ஒரு குழப்பம், ஒரு நிம்மதி இல்லாத தன்மை, துலாம் ராசி என்பதற்கு ஒரு விரக்தியாக பேசக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த கால சூழ்நிலையில் ஏற்படுத்திவிடும். அதனால தான் சொல்கிறது, படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பு மட்டும் பாருங்கள். இளைஞர்கள் காதல் விவகாரங்களில் போய் மாட்டிக்காதீங்க. அப்புறமேட்டு பெற்றோர்களுக்கு அசிங்க அவமானப்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திடும். பெற்றோர்கள் சொல்படி கேளுங்க. உங்களுக்கு ஐடியா, ஆலோசனை சொல்லக்கூடிய பெரியோர்கள் பேச்சை கேளுங்க. துலாம் ராசி அன்பர்கள், புதன் அஸ்தமனமாக இருக்கிறார், சனி வக்கரமாக இருக்கிறார். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சாதகமில்லாத அமைப்பை கமிஷன், தரகு, புரோகர் தொழில் மூலம், பணம் கொடுக்கல் வாங்கல், நண்பர்கள், கூட்டாளிகள், மாமா மச்சனன்கள் மூலம், இளைஞர்களுக்கு காதல் விவகாரங்கள் மூலம் ஒரு சிக்கலை கொண்டு விடக்கூடிய ஒரு அமைப்பை காட்டுகிறது. நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.